இந்த பையன் அவங்க அப்பா கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறான். அப்ப அப்பா கேட்கறாரு, ஏன்பா லேட்டா வந்தேன்னு. அப்ப பையன் சொல்றான், நீ என்ன எனக்கு பைக் வாங்கி தந்திருக்கியா வேகமா வர்றதுக்கு, இனிமே அம்மா கிட்ட என்ன சாப்பாடு கொண்டு வந்து குடுன்னு சொன்னா உன்னை நான் கெட்ட வார்த்தையில திட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த வயசானவர் அந்த சாப்பாடை சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது மேனேஜர் கூப்பிடுறாரு. இதனால சாப்பாடை கீழே வச்சுட்டு உள்ள போறாரு. அப்படி போனா மேனேஜர் கண்ணா பின்னான்னு இந்த வயசானவரை திட்டுறாரு. அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு இந்த வயசானவர் வெளியில வராரு. வந்து பார்த்தா அந்த சாப்பாடை நாய் சாப்பிட்டு இருக்கு. இதனால வயசானவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. இப்படி இந்த பக்கமா இவரோட மனைவி அவருக்கு கால் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது கணவனும் சாப்பிட்டேன்னு பொய் சொல்றாரு. இந்த பக்கமா பையன் அம்மா மொபைல்ல ரொம்ப நேரம் பேசிக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொபைல வந்து புடுங்கி எவ்வளவு நேரம் நீ பேசிக்கிறப்ப உனக்கும் அந்த ஆளுக்கும் வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போயிட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசுறான். அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றான் நம்ம மீட் பண்ணலாமான்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா இனிமே என் கூட வந்து பேசாதுன்னு. அப்ப அந்த பையன் கேட்கறான் எதுக்காக இப்படி பேசுறேன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா மத்தவங்க எல்லாம் பைக் வச்சிருக்காங்க, நீ எப்ப பைக் வாங்குறியோ அப்பதான் உங்ககிட்ட நான் பேசுவேன்னு. இதனால அந்த பையன் வீட்டுல வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா எனக்கு ஒரு பைக் வாங்கித்தான்னு. அப்ப அம்மா சொல்றாங்க நம்ம இருக்க நிலைமையில பைக் ஒரு கேடான்னு சொல்லும்போது இந்த பையன் உடனே சாரிய ஃபேன்ல கட்டி தூக்கு மாட்டி சாக பாக்குறான். இதனால பயந்து போன அம்மா கணவனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க நம்ம பையன் பைக் வாங்கி தரலான்னு சொல்லி தூக்கு மாட்டிட்டு சாக பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. இதனால கணவன் பாத்தீங்கன்னா அவரோட மனைவியோட கழுத்துல இருந்து தாலியை வித்து பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பையன் பைக் சாவி எடுத்துட்டு போயிடுறான். அப்ப அம்மா சொல்றாங்க இந்த நிலைமையில நம்ம பையனுக்கு ஒரு பைக் தேவையான்னு. அப்ப கணவன் சொல்றாரு ஒரு நாள் நம்ம பையன் மாறிடுவான், அந்த நேரம் நம்மள நல்லா வச்சு பாத்துக்குவான், நான் போய் பையன் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாரு. அப்படி போனா பையன் வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிக்கிட்டு சொல்றான், நான் சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வீட்டுல பைக் வாங்கி தந்தாங்க, இந்த ஆளை முதல்ல போட்டு தள்ளி இருந்தா இன்சூரன்ஸ் பணமாவது கிடைச்சிருக்கும்னு சொல்லிக்கிருக்கான். இத பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் கேட்டுறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப சோகமா அவர் நடந்து வரும்போது தன்னோட பையன் சொன்னதை நினைச்சிட்டே வர்றாரு. அப்படி நினைச்சிட்டே வந்து கார்ல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றாரு இவரோட உயிரை காப்பாத்தணும்னா நீங்க பணம் கட்டணும்னு. இதனால அந்த அம்மா கணவனோட ஆபீஸ்ல போயிட்டு பணம் கேட்கிறாரு. அந்த ஆள் சொல்றாரு டியூட்டில இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆனா மட்டும்தான் எங்களால பணம் தர முடியும், இங்க இருந்து ஓடுமான்னு சொல்லி விரட்டி விடுறாரு. இதனால அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப அந்த இடத்துல பையன் வரான். பையனை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் அவனோட கண்ணத்திலேயே அரைஞ்சி நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா நாசமா போன நாயே, போனால தாண்டா அவங்க அப்பாக்கு இப்படி ஒரு நிலைமை, உங்க அம்மா உனக்கு எப்படி பைக் வாங்கி தந்தாங்க தெரியுமா, அவங்க தாலியை வித்து தாண்டா பைக் வாங்கி தந்தாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்டு அந்த பையன் அவனோட தவறு நினைச்சு கதறி அழுகிறான். அதுக்கப்புறமா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி போனா அப்படி போனா அப்பா இறந்து போய் கிடக்குறாரு. இத பார்த்தோன்னு அந்த பையன் கதறி கதறி அழுகிறான்.